ஹல்லேலூயா அப்படிமாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்படியே ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா? எல்லாம் ஒரே மாதிரி யார் அதிகமா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சொல்லமா? ஹல்லேலூயா. அப்பா இப்பதான் எரிக்கோ கோட்டை விழுந்திருக்குது. இவ்வளவு நேரம் எரிக்கோ கோட்டை உடையல. இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எரிக்கோ கோட்டை விழுந்து போச்சு. ஓகே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையில உங்களுடைய மலர்ந்த முகங்களை பார்க்கும்போது எல்லா முகமும் மலர்ந்து இருக்குதா? நிறைய பேர் சிரிக்க மாட்டேன்றீங்களே, வெறும்படி வச்சிருக்கீங்களே. பாப்பா தம்பிகள் எல்லாம் நல்லா சிரிக்க சிரிக்க பார்க்க கொஞ்சம். இப்படி மலர்ந்த முகங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கே ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. உங்களை மாதிரி வாலிப வயசு திரும்பவும் வராதா அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் எனக்குள்ளேயும் வந்து கொண்டு இருக்கிறது உங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். வாலிப வயதுல கர்த்தரை என்ன சொல்லியிருக்க வசனம்? உன் வாலிப வயதிலே சிருஷ்டிகரை இணை. ஓகே. அப்போ இந்த வயசுல நீங்க அதிகமாக கர்த்தரை தேடணும் இல்லையா? உங்களை 2 பேர் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களெல்லாம் கவனிக்கப்பட்ட வயசாகி போச்சு. ஆனா ஏசப்பா அதிகமா நோக்கி பார்த்து கொண்டிருப்பது உங்களை தான். ஏன்னா நீங்க தான் அவருக்கு பயன்படுகிற பாத்திரம். வருங்காலத்துல அவருக்காக தூண்களாக எழும்ப போறது நீங்க தான். அதனால உங்களை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரொம்ப கவர்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளை ஒரு யோசுவா மாறுவானா, என் பிள்ளை ஒரு திமோத்தியவா மாறுவானா, ஒரு தீத்துவா மாறுவானான்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே சமயத்துல உங்களை இன்னொரு ஆளு கவனிச்சுட்டு இருக்கிறான். யாரது? சாத்தான். அவன் என்ன பண்றான்னா வலை வீசி யாரை பிடிக்கலாம், கண்ணி வச்சு யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாலிப பிள்ளைகளை தான் தேடுறான். எங்களை மாதிரி வயசானவங்களை விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களை மாதிரி வாலிப பிள்ளைகளை, தங்கச்சிகளை, தம்பிகளை வலை வீசி அவன் பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். எனவே இந்த வாலிப வயசுல ஒரு அருமையான ஒரு பருவம். இந்த பருவத்துல நீங்க செய்யற காரியங்களை குறித்து தான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நம்பர் 1, அதாவது இந்த வாலிப வயதில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றீங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறீங்களா? ஓகே. அதிகாலையில் எழுந்து செல்போனத்தோட எடுக்கிறதுல யாரெல்லாம்? காலையில் எழுந்து விட செல்போன் போய் சொல்லாம சொல்லணும். எத்தனை பேர் செல்போன் எடுக்கிறீங்க? தம்பி அவன் 2 பேர் 3 பேர். வெரி குட். இவங்க தான் உண்மை உள்ள உத்தமர்கள். காலையில தூங்கி முடிச்சு விட செல்போனை தான் நீங்க எடுக்கிறோம். ஆனா காலையில நீங்க தூங்கி முடிச்சு விட செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, காலையில் எழுப்புங்க, பிரஷ் பண்ணுங்க, முகத்தை கழுவுங்க, தலை சீவுங்க. நான் இன்னைக்கு அதிகாலை ஜெபத்துக்கு போனா தலை சீவாம போக மாட்டேன். ஏன்னா யாரை பார்க்க போறோம்? ராஜாவை பார்க்க போறோம், நம்ம அப்பாவை பார்க்க போறோம். நல்ல தலை சீவி, பிள்ளைகளா இருந்தா கொஞ்சம் பவுடர் போட்டுக்குங்க. போய் காலையில ஆண்டவர் எல்லாரும் துணிங்க, நல்லா ஆராதிங்க. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஜெபம்னா அதுதான் ஜெபம். நீங்க நல்ல மனவிட்டு ஏசப்பாட்ட பேசுங்க. இந்த வாலிப வயதுல உங்க குரலை கேட்கறதுக்கு அவர் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஏசப்பாட்ட பேசிருக்கீங்க? எத்தனை பேர் ஏசப்பாட்ட பேசிருக்கீங்க? யாருமே பேசலையா? பேசுறது இல்லையா? ஏசப்பாட்ட எத்தனை பேர் பேசிருக்கீங்க? கொஞ்சம் தம்பிகள் தான் கை தூக்குறாங்க. நீ யாருமே ஏசப்பாட்ட பேசுறது இல்லையா? ஜெபத்துல என்ன பண்றீங்க? இப்போ ஏசப்பா உங்ககிட்ட பேசியிருக்காரா? யார் யார் ஏசப்பாவோட குரலை கேட்டிருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க ஏசப்பாட்டா பேசும்போது ஏசப்பா உங்ககிட்ட பேசுவார். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். நீங்க அதிகாலையில் எழும்பி ஏசப்பாட்ட போய் பேச 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 அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அதிகாலை வேளையில நிறைய காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். எனவே அதிகாலை ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதுங்க. ஏன்னா இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஆன்லைன்ல அந்த மீட்டிங் பார்க்கலாமா, ஜூம் மீட்டிங்ல இந்த பிரேயரை பார்க்கலாமா, அதான் பாருங்க, வேண்டாம்னு சொல்லல. பட் முதல்ல நீங்க காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய முகத்தை பாருங்க. இந்த மனுஷனுடைய முகத்தை தயவு செய்து பார்க்காதுங்க. ஜூமை பார்க்காதுங்க, ஆன்லைன் பார்க்காதுங்க. போங்க லேட்டா பாருங்க. முதல்ல கர்த்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க மற்ற முகத்தை பாருங்க. சார் அப்ப காலையில நாளையில என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 6 மணியா? சூரியன் உதிச்சிருப்பதே போய் சொல்லாம சொல்லணும். 4 மணி 3 மணி எல்லாம் அதெல்லாம் போய் தான். 5 மணி கரெக்ட். தம்பி 5 மணிக்கு காலையில எழுப்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுவோட பண்ண பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். இயேசுவோட குரலை நீங்க கேட்கணும். 2வது, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, பைபிள் படிங்க. பைபிள் தான் உங்களோட பேசும். இயேசுப்பா பைபிள் வழியா உங்களோட பேசுவார். எனவே பைபிள் படிக்க பரவாயில்லைங்க. படிக்கிறது மட்டும் இல்ல, அதை தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். நீங்க படிச்சதை மெடிடேட் பண்றப்போ சில ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் சொல்லி வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், தினமும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க. அந்த வாக்குத்தத்தங்களை விட நீங்க பைபிளை படிச்சு ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் கொடுப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஜெயமாக பாருங்க. அல்லேலூயா.
மூணாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவரை விட்டு விடாதீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணுங்கிறது அவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசகர், துணையாளர், உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். வாலிப வயதுல யாரும் உங்களை பாதுகாக்க முடியாது, அவர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை எங்களை பாதுகாத்து கொடுங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன், காலேஜுக்கு போறேன், நான் வெளியே போறேன், எனக்கு நீங்க தான் துணையாளராக வரணும்னு சொல்லி அவருடைய துணையை கேட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கூட வருவார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனைப்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் சொன்னோம் சொல்லு பாப்பா. யாரா ஒரு ஆள் சொல்லு, ஒர்க் பண்ணு பாப்பா. சொல்லு சொல்லு. எழுப்பு சொல்லு தம்பி, சொல்லு. என்னல்ல எழுப்பு. பரிசுத்த ஆவியானவர். வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாரும் கிளாப் கொடுமா. வெரி குட். அப்போ இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நிறைய ப்ரோக்ராம் இருக்குது இன்னைக்கு, அதனால வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என் பேர் ஜான்சன், நான் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் குடும்பமாக இன்னைக்கு இந்த ஊழியத்தை பண்ண வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து திறந்த வாசல் அப்படிங்கிற ஒரு ஊழியம் திருப்பூரில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் அருமையான தம்பி மோகன், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அவரோட சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க. எனவே இந்த நாளில் ஒவ்வொரு வார்த்தைகளும் கொடுத்துக்க வரீங்க. அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். அந்த வாலிப வயதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? எல்லாம் கண்களை கூட ஜெபம் பண்ணுவோமா? அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், துதி ஸ்தோத்திர பாத்திரர் இவர், துதி ஸ்தோத்திர பாத்திரர் இவர், தூயாதி தூயவர் இவர், தூயாதி தூயவர் இவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், சபைதனிலே பிரசன்ன இவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், சபைதனிலே பிரசன்ன இவர், பக்தி விருத்தி அடைய செய்பவர், பொன்னை போல புடமிடுகிறவர், பொன்னை போல புடமிடுகிறவர், நம்மை என்று வழி நடத்துகிறவர், நம்மை என்று வழி நடத்துகிறவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையாய் வழி நடத்துபவர், கல்மனதை உடைத்திடுபவர், வல்லமையாய் வழி நடத்துபவர், பிள்ளையை போல் மாறச் செய்பவர், பிள்ளையை போல் மாறச் செய்பவர், கள்ளம் இன்றி வாழ வைப்பவர், நம்மை கள்ளம் இன்றி வாழ வைப்பவர், அசைவாடும் ஆவியானவர், இசைப்பாட கீதமானவர். இரக்கம் கிருபை நல்ல ஆண்டவரே, சிறு குழந்தைகளை இடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. இதோ கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. அநேக சிறு குழந்தைகள், வாலிபர்கள், மூப்பர்கள் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்படி ஆவியானுடைய பிரசன்னம் ஷெக்கினா மகிமை இடத்தில் இறங்கி வரும்படியாக, ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வதற்கு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பேசுங்கப்பா. ஆராதனை வேளையில, செய்தி வேளையில, ஆற்றுகால் வேளையில, இன்னும் ஒவ்வொரு வேளையிலும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக, அதன் வழியாக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும்படியாக, ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை அவர்கள் பெறும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உங்களை அன்போடு அழைத்த அன்பு சகோதரர் பாட்ரிக் அவர்களுக்கும் அவர்களை குழுவினருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகி செய்து கொண்டிருக்கிறேன். அதுபோல இன்னும் பெருகி செய்வீராக. நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? நீங்க உள்ள வர்றப்போ எல்லாருக்கும் ஒரு மேகசின் கொடுத்தாங்களா? ஒரு புக்கு கொடுத்தாங்களா? எல்லாருக்கும்
வீட்டுல போய் நல்லா படிங்க. என்ன அதுல ஒரு புக்ல உலகமே உன் வசப்படும் அப்படின்னு ஒரு புக் இருக்கா? யாருக்கு இருக்கு? உலகமே உன் வசப்படும் அப்படின்னு ஒரு புக் யார்கிட்ட இருக்குதா? யாருமே இல்லையா? ஒரு புக் இருக்குது. எல்லாரும் பாருங்க, ஒரு புக் எடுத்து பாருங்க. ஒரு புக்ல ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கோம் உலகமே உன் வசப்படும். அந்த புக்கே வரல, யாருமே இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. அதனால உலகமே உன் வசப்படும் அப்படிங்கிற ஒரு புக்கு பரவாயில்ல. அப்போ யாரு பாப்பா பாப்பாக்கு ஒரு கைத்தறி எல்லாரும் சேர்ந்து. வெரி குட். உலகம் உன் வசப்படும். சொல்லு. உலகம் உன் வசப்படும். என் வசப்படும். ஹல்லேலூயா. நம்மளே சொல்லுங்க. விபி ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தெரியா? பின்னால் நிறைய பேர் தெரியாதான். நீங்க செய்து காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். காமிச்சிடலாமா? காட்டுங்க பாப்போம். வெரி குட். இன்னும் யாருமே செய்யலையே, இப்பதான் பார்த்துருக்காங்க. இப்போ 3வது தடவை அவங்களால சேர்ந்து செய்திருவாங்க. சொல்லுங்க. ஹா லே லூ யா. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 2வது நாள் முகாமுக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இவ்வளோ நேரம் உங்களோடு கூட பேசிட்டு இருந்த அண்ணன் தானே? அண்ணனா தாத்தாவா? அண்ணன். சரியா? நான் யாரு? அண்ணன். தாத்தான்னு சொன்னீங்க. ஓகே. அவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. வாலிபர்கள் நடுவிலே பல மாவட்டங்களுக்கு சென்று வாலிபர்கள் சிறுவர்களுக்கு ஊழியம் செய்து வருகிறார்கள். அப்படி பல மாவட்டங்களுக்கு போனதை என்கிட்ட தகவல் தெரிவித்த போது எனக்கு ஒரு ஆசை. ஒருவராக போறீங்களே, நான் எங்கள் ஊரில் ஒன்று செய்யுங்களேன்னு கேட்டேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. உங்களையும் அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். ஓகே. இப்போது ஜான்சன் அண்ணனை வரவேற்றலாமா? ஓய், நேற்று உங்கள் வெல்கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கொடுத்தோம், எல்லாம் வாங்கி எல்லாம் வீட்டு வச்சுட்டீங்க, அப்படி தானே? அப்போ நம்ம மத்தியில் வந்திருக்கிறவங்களுக்கு நமக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு என்ன பண்ணணும்? வாழ்த்து சொல்லணும், அப்படி தானே? வாழ்த்திடலாம். ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டைலில் சொல்கிறீங்க இல்லை? அந்த அண்ணன் வரப்போ இன்னொரு ஸ்டைலில் சொன்னீங்க, இந்த அண்ணன் வரப்போ இன்னொரு ஸ்டைல் சொன்னீங்க, இப்போ தம்பி வரப்போ இன்னொரு ஸ்டைலில் சொல்லுவீங்க. சரி, உங்கள் விபிஎஸ் ஸ்டைலே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வெரி குட். ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம். திருப்பூரில் நியூ ஃபவுண்டேஷன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூ ஃபவுண்டேஷன் ஒரு ஊழியம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட். அதே போல எந்த ஒரு ஊழியம் இருக்குது? திறந்த வாசல் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். சோசியல் ஒர்க் மூலமா காஸ்பலை சொல்றது. அதனுடைய ட்ரெஸரர் பிரதர் மோகன் அங்கே இருக்கிறாங்க. அவரு ஹாய் சொல்லுங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க, சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு ஹாய். அவங்களுடைய 2 சன்னு, அவங்களுடைய ஒரு டீம் வந்திருக்கிறாங்க. தம்பிகளுக்கு கொஞ்சம் எழுப்புங்க. அவங்களுக்கு எல்லாச்சும் ஒரு ஹாய் சொல்லிக்கலாமா? ஓகே. ஸோ எல்லோரும் இணைந்து இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம வழி நடந்து வராங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன மாதிரி பண்ணலாம்? என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? கேம்ஸ் வேற? ஸ்கூல்ல கத்துற மாதிரி கத்துனீங்கன்னா புரியாது. யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா கேம் சொல்லியாச்சு. வேற? பப்பட் ஷோ. ஓகே. வேற? டான்ஸ். ஓகே. சாங்ஸ் ஓகே. ஸ்கிட் ஓகே. மெசேஜ் ஓகே. பிரேஸ் வர்ஷிப் துதி ஓகே. ஸோ இதெல்லாம் கலந்து ஓகே. ரொம்ப அதிக நேரம் எடுக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும் அதிக நேரம் எடுத்தா எல்லாம் தூங்க போயிருவீங்க. இல்லைன்னா எல்லாம் மொபைல் ஃபோன் கொண்டு வந்திருக்கிறீங்களா? நோ. வெரி குட். ஸோ இல்லைன்னா எல்லாம் மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதிக நேரம் எடுக்க வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் நேரம். ஆனால் இது வந்து நாங்கள் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்களும் சேர்ந்து இதில் கலந்துக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே. Shall we start?
வெரி குட். நாம இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் சாங்கோட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த 2 நாள் முகாம் நடத்துவதற்கு நாங்கள் பொதுவாக நம்ம எல்லாரும் எங்கே கூடுவோம்? திருப்பூர் டவுனில் வருவோம். உடனே எத்தனை பேர் வந்திருக்கீங்க? திருப்பூர் டவுனுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. உடனே ஆமாம், இந்த கிராமத்தில் நிறைய பேர் பிள்ளைகள் இருக்கிறதுனால இங்கேயே வந்து நடத்தலாம், வெளியிலேருந்து பிள்ளைகளை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பாஸ்டர் மாட்ட அனுமதி கேட்டோம். அவங்க தாராளமாக நடத்துங்க, எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துங்க, பக்கத்து தோட்டத்துக்கு வேணால் கேட்டு வாங்கி தரேன், அதையும் கூட பிடிச்சிங்க. நாங்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருபினாலே நம்ம அழகா நிழலில் இருந்து 2 நாளும் நாம் கொண்டாட, ஆண்டவரை துதிக்க, மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு? நடத்தினார். இடம் கொடுத்த அம்மா, இங்கே இருக்கிற பெரும்பாலான பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய தாயா இருக்கிறவங்கள நம்ம கனப்படுத்தணும்னு நினைச்சோம். அவங்கள நம்ம கனப்படுத்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இவ்வளோ பெரிய தியாகம் அவங்க செய்யலைன்னா ஆண்டோடைய ஊழிய நேரத்தில் நடந்திருக்காது. அதனால அவங்களை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். அடுத்ததாக ஒருத்தரை வாழ்த்த விரும்புகிறோம். இதோட முடிச்சிடும். கடைசியில் நன்றி சொல்ற நேரத்தை மறந்துட்டோம்னா அப்புறம் கொண்டு வந்த பொன்னாடைய சால்வியை நாங்கள் தான் திருப்பி கொடுப்போம். அதனால இப்பவே மறக்காமல் செய்ததுனாலே செய்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. அடுத்தது இந்த ஊழியத்தில் நாங்கள் பிளானிங் மீட்டிங் ஒன்று ஆரம்பித்தோம் 2 மாதத்துக்கு முன்னால். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட இருந்து பாஸ்டம்மாவுடைய மகன் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தினார். நாங்கள் சொல்லாமலே நிறைய வேலை செய்திருக்கிறார். நாங்கள் சொன்ன வேலையை சொன்னதுக்கு மேலே அவர் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். அவரை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். கேட்டுடுங்க, நம்ம அண்ணன் மேலே அண்ணன் நல்லா கேட்டுடுங்க. வாலிப வயதில் ஆண்டவருக்காக பல திட்டங்களை இட்டு நாம சொல்றதுக்கு மேல அவங்க பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்க முன் வந்து செய்திருக்கிறாங்க. அவங்களை நாங்கள் வாழ்த்து விரும்புகிறோம். நன்றி. அவ்வளவுதான். இது எல்லாம் நாங்கள் இந்த பக்கமாக வரவே மாட்டோம். நாங்கள் சரியா, நம்ம நேற்று வந்தாங்களே அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க. மிக்கிய கூட நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு இடத்துல. ஆமாம், தேவைப்பட்டா அந்த டீம் அண்ணன் மாதிரிலாம் ஒத்துழைச்சா வேணா ஒரு நேரம் அவங்கள வர சொல்லலாம். சரியா, ஓகேயா? இல்லை, எத்தனை பேர் நிறைய பேர் காத்திருக்கீங்க. மிக்கி வந்திருக்காங்கன்னு கேட்டீங்க வந்தோடனே. ஆமாம், ஷைனி வந்திருக்காங்கன்னு கேட்டீங்க. ஷைனியும் வந்திருக்கிறா. ஒரிஜினல் ஷைனியும் இருக்கிறா, டூப்ளிகேட் ஷைனியும் இருக்கிறா. அதனால அவங்களாம் வருவாங்க. சரியா, ஓகே. காட் பிளஸ் யூ. நேரத்தை வீணாக்க விரும்பல. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. நான் நேற்று ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், அப்படிதானே? என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? ஒரு ஆளுக்கு மேலே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தா கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சேரட்டும். அவங்க எத்தனை பேர் கூப்பிட்டு வராங்கன்னு பார்த்து 10 பேரை கூப்பிட்டு வந்தவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, 8 பேரை கூப்பிட்டு வந்தவங்களுக்கு ஒரு ப்ரைஸு, அப்படியே வரும். சரியா, எல்லாம் அவங்களோட காத்திருங்க. இடைவெளியெல்லாம் செய்யும். ஓகே, சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, எல்லாம் எந்திரிச்சு நிக்கலாமா? எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப ஆசை? ஓகே, கை அசைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் கைகளை கொடுத்துருக்காருப்பா? ஓகே, பக்கத்துல இருக்கவங்களை கொஞ்சம் ஷேக் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் கைகளை கொடுத்துருக்கார். வா, சரி, ஓகே. சரி, நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு. துதிக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா? நீங்க பரலோகத்தின் துதியின் சத்தம் பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க, துதியின் சத்தம், சத்தமா, துதியின் சத்தம் பரலோகத்தை பூலோகத்திற்கு கொண்டு வரும். ஆமென். துதிக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? நம்மளோட வாசம் செய்றார். ஆமென். சரியா, நம்ம சத்தமா பாட போறோம். பாவங்கள் போக்கவே. எத்தனை பேருக்கு தெரியும் பாவங்கள் போக்கவே? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்லுங்க, பாவங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. ஓகே, ஆக்ஷன் தெரியுமா எல்லாத்துக்கும்? சரி, எல்லாத்துக்கும் தெரியுதா? இங்க ஆக்ஷன் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதா? ஓகே, சரி, ஸ்லோவா பாடலாமா? பாருங்க. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. சொல்லுங்க, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே
மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை நீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த இயேசு எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசு எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே திருப்பி பாடலாமா ஓகே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு ஆக்ஷன் ஆமாவா இல்லையா சத்தமா ஓகே பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே சத்தமா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்த கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா கண்ணீரை துடைத்தாரையா சந்தோஷம் தந்தாரையா எந்த இயேசுவே 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 ஓகே சரி பின்னாடி இருக்கிற பசங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரிய மாட்டேங்குது எத்தனை பேருக்கு ஆண்டவர் கைகளை கொடுத்திருக்காரு ஓகே கொடுத்திருக்காரா பக்கத்துல பார்த்து கைகளை பார்த்து சொல்லுங்க வா கொடுத்திருக்காரு வா இல்ல சோ கைகளை எதுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா சொல்லுங்க சாப்பிட மட்டும் இல்ல கைகளை உயர்த்தி ஏசப்பா நீர் என் கரத்தை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்ல கொடுத்திருக்காரு ஆமென் சரியா ஓகே ஈஸியான ஆக்ஷன் தான் எந்த இயேசுவே ஓகே சொல்லுங்க எந்த இயேசுவே சத்தமா எந்த இயேசுவே சத்தமா எந்த இயேசுவே இன்னும் சத்தமா எந்த இயேசுவே ஓகே எந்த இயேசுவே 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 தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்திரிய கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா சொல்லவா தங்கத்தை கேட்கல தங்கத்தை உள்ளத்தை கேட்டாரையா ஆஸ்திரிய கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தா நான் தேடி போகல நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா சொல்லு நான் தேடி போகவில்லை என்ன தேடி வந்தாரையா ஒன் மோர் டைம் எந்த சத்தமா எந்த இயேசுவே 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 தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பர் உன்னை
உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டாய். தாய் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், மலை மேல் நிறுத்திடுவார். பக்கத்துல இருக்க கருத்தை முடிச்சுக்கோங்க. கரம் பிடித்து நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் come on. எந்தன் சத்தமா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஓகே, கரம் பிடித்து. ஓகே, எல்லாரும் பக்கத்துல இருக்க கரத்தை பிடிங்க எல்லாரும். ஓகே, ரெடி? கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எல்லாரும் கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து சத்தமா கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல். லாஸ்ட் டைம் கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து கண்மலை மேல் நிறுத்திடுவார். இயேசு எந்தன் சத்தமா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு, எந்தன் இயேசு, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் லாஸ்ட் டைம் சத்தமா சொல்றோம். எந்தன் எந்தன் சத்தமா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி எல்லாரும் சத்தமா இயேசுன்னு சொல்லாமா? எல்லாரும் இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இயேசு. இன்னொரு டைம் இயேசு. ஆமென். சரி, எத்தனை பேத்துக்கு சேற்றிலிருந்து தூக்கினார் என்ற பாட்டு தெரியும்? ஓகே, பாட போறோம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். ஈஸி ஆக்ஷன் தான், செய்யுங்க. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல். சேர் எங்க இருக்கு? வானத்துல இருக்கா, கீழே இருக்கா? வேலையா? எல்லாரும் சேற்றிலிருந்து மேல சொல்றீங்க. சேர் எங்க இருக்கு? ஓகே, சேற்றிலிருந்துனா கீழே போகணும். ஓகே, ரெடி? சேற்றிலிருந்து தூக்கினார். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் சைடு, நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு. ஓகே, ரெடி? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் எனக்கு இன்பம் தந்தாரே.
தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார் சேற்றிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார் சேற்றிலிருந்து தூக்கினார் கண்மலை மேல் நிறுத்தினார் பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வேளையில் எனக்கு இன்பம் தந்தாரே பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே துன்பமான வேளையில் எனக்கு இன்பம் தந்தாரே அவர் இந்த கண்மலை அவர் இந்த கண்மலை அவர் இந்த கண்மலையானார் அவர் இந்த கண்மலை அவர் இந்த கண்மலை இயேசுவென்ற கண்மலை ஆனார். ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டல கொடுங்க பாக்க. எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. கம் ஆன், நல்லா ஏசப்பாக்கு நல்ல கைத்தட்டுங்க. அவ்வளவுதானா எனர்ஜி? ஓகே, உட்காந்துக்கோங்க. டெய்லி பைபிள் படிப்பீங்களா? எல்லாரும் வீட்ல டெய்லியும் படிப்பீங்களா? வெரி குட், ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்க எல்லாரும். இன்னைக்கு காலையில வாசிச்சீங்களா பைபிள் யாராவது? வெரி குட், நிறைய பேர் வாசிச்சிருக்கீங்க. வாசிக்காதவங்க போய் வாசிக்கலாம். ஓகே ஓகே. எக்ஸாம்னா உங்களுக்குலாம் பயம் இல்லையா? வெரி குட், எக்ஸலென்ட்ல நீங்கலாம் எக்ஸலென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களா யாருக்குமே பயம் இல்லையா? உங்களுக்கு எந்த அளவுக்கு பைபிள் தெரியுதுன்னு கொஞ்சமா பார்க்கலாமா? ஈஸி क्वेश्चंस நான் கேக்குறேன். தெரிஞ்சவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ஓகேயா? ஓகேவா? போலாமா? இங்க இருக்க குட்டி தம்பிங்க எல்லாம் குவைட்டா இருந்தீங்கன்னா தான், அமைதியா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கேட்கும். அப்பதான் gift கொடுப்போம். இல்லனா gift கிடையாது, நாங்களே வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். கொண்டு போவா? வீட்டுக்கு கொண்டு போயிடுவா gift? வேண்டாம்ல? ஓகே, நீங்க கேளுங்க. போயிடலாமா? ரெடியா? யாரெல்லாம் ரெடி? ஓகே. பைபிள்ல சிருஷ்டிப்பின் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும்ல. ஆண்டவர் 7 நாள் ஏழித சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியுமா? ஓகே, நான் क्वेश्चन கேக்குறேன். தெரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு கை தூக்கணும். நீங்க கை தூக்குனதுக்கு அப்புறம் தான் நாங்க செலக்ட் பண்ணுவோம் யார் சொல்லுங்க. ஓகேயா? ஓகேயா? அந்த சிருஷ்டிப்பின் ஸ்டோரியில 4th டே, 4ஆம் நாள் தேவன் எதை சிருஷ்டித்தார்? எதை படைத்தார்? 4ஆம் நாள் எதை படைத்தார்? வாங்க சொல்லுங்க. அங்க பின்னாடி. இல்லையே. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? 4ஆம் நாள் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டாங்க. சூரியன் சந்திரன். கரெக்ட். வெரி குட். சூரியன் சந்திரன். வெரி குட். கை தட்டுங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்தணும்ல நீங்க. செகண்ட் क्वेश्चन போயிடலாமா? ரெடியா? ரெடியா? ஓகே. பைபிள்ல நல்லா கேளுங்க இந்த क्वेश्चन. ஓகேயா? அப்பா அம்மா இல்லாம பிறந்த 2 பேர் இருக்காங்க. யாருன்னு கெஸ் பண்ண முடியுமா? ஆன்சர் சொல்லக்கூடாது, கை தூக்கணும். வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. கை தூக்குனீங்கன்னா தான் நான் கூப்பிடுவேன். ஓகேயா? பரவாயில்லையே, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பைபிள்ல இருந்து. வெரி குட். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த உலகத்திலேயே பைபிள்ல ரொம்ப வருஷம் வாழ்ந்த மனிதர் ஒருத்தர் இருக்கார். கை தூக்குங்க. ஆன்சர் சொல்லாதீங்க, கை மாத்திரம் தூக்குங்க. மோசே இல்ல. இல்ல. ஆபிரகாம் இல்ல. நோவாவும் இல்ல. பிளாக் ட்ரெஸ் மெத்துசெலா. வாங்க. எவ்வளவு வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் தெரியுமா? 930 இல்ல ஆன்சர். பரவாயில்ல, வாங்க. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் தெரியும்னா வாங்க, நீங்க வாங்க. எத்தனை வருஷம் யாருக்கா தெரியுமா? 200 வருஷம் இல்ல, ரொம்ப நிறைய.
969. 969. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா உங்களுக்கு? நீங்க அந்த சைடுல இருக்க பாய்ஸ் வந்து கை தூக்கணும், அப்பதான் எனக்கு இங்கன்னு தெரியும். ஓகேயா? கழுதையின் தாடையால் 1000 பேரை வீழ்த்தியவன் யார்? சொல்லுங்க தம்பி. அந்த தம்பி சிம்சோன். கரெக்ட். வாங்க. வெரி குட். கை தட்டுங்க, உற்சாகப்படுத்தணும்ல நீங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே பைபிள்ல பிறந்தும் மரணத்தை பார்க்காத 2 பேர். ஈஸி क्वेश्चन. 2 பேர் சொன்னாங்க இல்லாம. சரி, ஒருத்தர் கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுங்க, பாய்ஸ்ல இருந்து ஒரு பேர் சொல்லலாம். அந்த Black ஷர்ட் பையன் சொல்லுங்க. எலியா. ஒண்ணு. ஓகே கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு இன்னொரு பேர். அந்த ஒயிட் Dress. ஏனோ. வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. சரி, இப்ப நான் போவேன், திருப்பி வருவேன். ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே.